26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அண்ணா நகர் தொகுதி மற்ற தொகுதிகளை காட்டிலும் ஒரு முன்னோடி தொகுதியாக மாற்றுவதற்கு உங்களிடம் என்ன திட்டம் வைத்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பதில்? மக்களோட பிரதான கோரிக்கை மட்டும் இல்லை, என்னோட பிரதான கோரிக்கையும் நானும் நிறைய தடவை அண்ணா நகர் தொகுதிக்கு தொடர்ந்து இந்த 7 வருடமாக வந்துட்டு போயிட்டுருக்கேன். ஒரு ஃப்ளைஓவர் கண்டிப்பாக போட்டோம்னா போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய முடியும். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எவ்வளவு மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம்? திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எப்போதும் எல்லா தேர்தலுக்கும் அதுதான் கதாநாயகன். ஒரு திட்டங்கள் கொடுத்தால் கண்டிப்பாக திமுக அரசு நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. 8000 ரூபாய் கூப்பன், மகளிருக்கான அந்த ஒரு கூப்பனும் 1000 2000 உயர்த்தி தரப்பட இருக்கின்ற அந்த மகளிர் உரிமை தொகையும் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பினை பெற்றிருக்கிறது. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. நம்ம சென்னையினுடைய மிக நட்சத்திர தொகுதியாக பார்க்கக்கூடிய அண்ணா நகர் தொகுதியினுடைய திமுக வேட்பாளரும் மாவட்ட செயலாளருமான அண்ணன் சிற்றரசு அவர்களோடு தான் இருக்கிறோம். வணக்கம்ண்ணே. நீங்கள் கிட்டத்தட்ட தேர்தல் களம், பிரச்சார களம் நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கு. எல்லா பக்கமும் போயிருப்பீங்க. மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குண்ணே? களம் மிகவும் சிறப்பாக உள்ளது. 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக மக்கள் கொடுக்கின்ற வரவேற்பு அமைந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த அண்ணா நகர் தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. இந்த முறை நீங்கள் வேட்பாளராக களமிறங்குறீங்க. அந்த பொறுப்பு எப்படி உங்களுக்கு கையாளப்பட்டிருக்கும், மாறி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்கள் நின்று வென்ற தொகுதி. முத்தமிழறிஞர் கலைஞர், பேராசிரியர் மற்றும் ஆற்காடு வீராசாமி மற்றும் சோமா ராமச்சந்திரன், எம்.கே. மோகன், இது போன்ற பல தலைவர்கள் நின்று வென்ற தொகுதியில் இன்றைக்கு நான் வேட்பாளராக நிற்கிறப்போ எனக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நான் இங்கே மக்களிடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பாக இந்த அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக மாறும். நல்லதுண்ணே. இப்போ நம்ம தொகுதியினுடைய முக்கிய பிரச்சனைகளாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நீங்கள் பிரச்சார களத்துக்கு போகும்போது மக்கள் உங்ககிட்ட வைக்கிற முக்கிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கும்? 5 ஆண்டு காலத்தில் சென்னையில் இருக்கிற எல்லா பகுதிகளில் உள்ள பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு விட்டது. அதற்கு சாட்சி இன்றைக்கு நீங்கள் ஆதரவில் போட்டிருக்கிற கருத்து கணிப்புகள் உட்பட இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எந்த அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் மலரப்போகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த வகையில் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் எல்லா பணிகளுமே 95% மேல் முடிக்கப்பட்டு விட்டன. இன்னும் ஒரு சில பணிகள் மட்டும் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, முடிக்கப்படாமல் இருக்குது. மக்கள் வைக்கிற ஒரு பிரதான கோரிக்கை அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னா டிராஃபிக் இஷ்யூஸ் சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்க்கிங் இஷ்யூஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பெருசாக ஒன்றும் மக்கள்கிட்ட இல்லை. இதற்கான திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் தீட்டப்பட்டது. திராவிட மாடல் ஆட்சி 2.0 அமைந்தவுடன் அதனுடைய தொடக்கம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ மற்ற கட்சிகள் அதிமுகவாக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், அந்த வேட்பாளர்களை காட்டிலும் திமுகவினுடைய திரு சிற்றரசு அவர்கள் எவ்வளவு தனித்துவமானவர்னு நம்ம சொல்லலாம்? சார், சிற்றரசு தனித்துவமாக இல்லையான்றது 2வது பக்கம். எங்களுக்கெல்லாம் பிராண்டே எங்கள் சிஎம்மும் 2வது திமுகன்ற பேனரும் தான். கேண்டிடேட் யாராக இருந்தாலும் எங்கள் தலைவரை பொறுத்த மட்டும் 234 தொகுதியிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்பதை உணர்ந்து எல்லோரும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். சிற்றரசு என்ற பார்வையில் வரும்பொழுது ஒரு இளைஞராக இந்த தொகுதிக்கு என்ன செய்வார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே நான் பணியாற்றுவேன். கிட்டத்தட்ட பிரச்சார களம் இது நாளையோட முடிவடைக்க போகிறது. மக்களுக்கு உங்கள் சார்பில் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னதாக இருக்கும்? ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும் என்பதை மக்கள் எல்லோரும் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக அனைவரும் 100% வாக்கினை பதிவு செய்து உறுதி செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய உண்மையான நிலைகள், எந்த அளவுக்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை அனைத்து தரப்பு மக்களும் அறிவார்கள். அதை மீண்டும் ஒரு முறை அவர்கள் நினைவில் கொண்டு அடுத்த 5 ஆண்டு காலத்திலே இந்த தமிழ்நாடு 50 ஆண்டுக்கான ஒரு வளர்ச்சியை எட்டப்போகிறது என்பதை உணர்ந்து வாக்களியுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று கோரிக்கை வைக்கிறேன். எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எவ்வளவு மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம்? திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எப்போதும் எல்லா தேர்தலுக்கும் அதுதான் கதாநாயகன், எல்லோரும் நன்கு அறிவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை அனைத்து தரப்பு மக்களும் நம்புவார்கள். ஒரு திட்டங்கள் கொடுத்தால் கண்டிப்பாக திமுக அரசு நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. அந்த வகையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள்
இந்த அறிவித்திருக்கின்ற இந்த திட்டங்கள் வந்து கண்டிப்பாக மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பினை பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த 8000 ரூபாய் கூப்பன், மகளிருக்கான இந்த ஒரு கூப்பனும் 2000 ரூபாயாக, அது 1000லிருந்து 2000 உயர்த்தி தரப்பட இருக்கின்ற அந்த மகளிர் உரிமை தொகையும் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பினை பெற்றிருக்கிறது. இது வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியான மாநிலமாக தமிழ்நாடு இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றுகிறது என்பதை பார்த்து மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற அரசுகள், முதலமைச்சர்கள் இந்த திட்டங்களை அப்படியே அந்த மாநிலத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் செய்கிறார்கள். இப்போ அண்ணா நகர் தொகுதி மற்ற தொகுதிகளை காட்டிலும் ஒரு முன்னோடி தொகுதியாக மாற்றுவதற்கு உங்களிடம் என்ன திட்டம் வைத்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கள்? மக்களோட பிரதான கோரிக்கை மட்டும் இல்லை, என்னோட பிரதான கோரிக்கையும், நானும் நிறைய தடவை அண்ணா நகர் தொகுதிக்கு தொடர்ந்து இந்த 7 வருடமாக வந்துட்டு போயிட்டுருக்கேன். அப்படி பார்க்கும்போது இங்கே கண்டிப்பாக இந்த ரோட்டில் ஒரு ஃப்ளைஓவர் கண்டிப்பாக போட்டோம்னா போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய முடியும். இதன் மூலமாக அம்பத்தூர், பாடி, வில்லிவாக்கம் மற்றும் திருமங்கலம், முகப்பேர் ஆகிய பகுதிகளுக்கு மக்கள் எளிதில் குறிப்பிட்ட நேரத்திற்கு சென்றடைவதற்கு வழிவகைகள் செய்ய முடியும் என்று கண்டிப்பாக இது முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இங்கே மேம்பாலங்கள் அமைப்பதற்கு வழிவகைகள் செய்வேன். 2வது, மல்டி லெவல் கார் பார்க்கிங் இஸ் அ மஸ்ட். அது கண்டிப்பாக வேணும். அதற்கான இடங்களை தேர்வு செய்து அதையும் அரசினுடைய ஒப்புதல் பெற்று இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் பண்ணோம்னா இன்னும் ஒரு பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து அண்ணா நகர் வந்து ஒரு ஹாட் சிட்டி. 2வது, எல்லா தரப்பு மக்களும் வாழ்கின்ற ஒரு பகுதி, ஒரு எலைட் கான்ஸ்டியூஷன்ஸ். இதை வந்து நம்ம மக்களுக்கு தேவையான இந்த விஷயத்தெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னாக்கா இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு நேம் வந்து கவர்மெண்ட்டுக்கும் டிஎம்கே எங்களோட பார்ட்டிக்கும் கிடைக்கின்றதை நாங்கள் நம்புகிறோம். உங்கள் பிரச்சாரத்துக்கு இடையில் எங்களுக்கும் நேரம் ஒதுக்கியதற்கு நன்றிண்ணே. வாழ்த்துக்கள். நன்றி.